நான் அறிந்த பாஜக 1980 நான் பார்த்து கொண்டு வருகிறேன். அண்ணாமலை நேத்தி முந்தா நேத்தி வந்தவங்க. குஷாபாவ் தாக்கரே, பங்காரு லக்ஷ்மண், எம் வெங்கைய நாயுடு, லால் கிருஷ்ண அத்வானி போன்றவருடன் நான் பழகி இருக்கிறேன். ஒரு மாநில தலைவர்களை ஒரு தடவை தான் கொடுப்பாங்க. செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணதே கிடையாது. பாஜக அடிச்சு போட்டு நான் சொல்றேன். எப்படி அண்ணாமலை எதிர்பார்ப்பார் சொல்லுங்களேன். அண்ணாமலைக்கு தெரியும் அந்த விஷயம். அமித்ஷா விளக்கி விட்டார், பல முறை சொல்லி விட்டார். இருப்பினும் அண்ணாமலைக்கு இருந்த ஆதரவு வரவேற்கத்தக்கது. பாஜக வளர்ந்தது என்பதை பாராட்டுகிறார். அதனால தான் அண்ணாமலைக்கு சென்ட்ரல் லீடர்ஷிப் கொடுக்க போறாங்களே. இப்போ புது தலைவர் வந்தவுடன் போட்டியின்றி நயினார் நாகேந்திரன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது என்பது தமிழக பாஜகவில் ஒரு ஒற்றுமை தான் நீடிக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுதான், இல்ல அமித்ஷா அவர்கள் பல குருபிசமா இருக்கிறீங்க, ஒழுங்கா நான் சொல்றபடி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு விட்டு போனதன் காரணமாக தான் எல்லாருமே சைலண்ட் ஆயிட்டாங்க அந்த போட்டியில இருந்து அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்க சொன்னது ரெண்டும் கரெக்ட் தான். ரெண்டுமே எடுத்துக்கலாம். என்ன குரூப்பிசம் இருப்பது என்பது பலர் டெல்லிக்கு வந்து படை எடுத்தாங்க. பலர்